ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா பொரிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக குருமிளகு இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ போல் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், ஒரு 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி.